ரேவதி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவாக இருக்கும். சாமுண்டீஸ்வரி வந்து துர்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தன்னோட அம்மா கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லி பார்க்குறாங்க. அம்மா, என் வாழ்க்கையை நான் தாம்மா முடிவு பண்ணணும். நீ எல்லாம் முடிவு பண்ணாதம்மா, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ நான் செய்கிறது எல்லாமே உனக்கு கசப்பாக தான் தெரியும். ஆனால் போக போக தான் உனக்கு இந்த அம்மாவோட அருமையே தெரிய போகுது. நான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளை தங்கமான மாப்பிள்ளை. அவர் ஏற்கனவே தொழிலை சூப்பராக பார்த்துட்ருக்காப்புல. இருப்பினும் நம்ம வீட்டில் நம்ம கூடயே தங்குறதுக்கு மாப்பிள்ளை சம்மதம் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? சும்மா என் டயத்தை வந்து விரயமாக்கிக்கிட்டு இருக்காத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வரப்போகிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க. உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நல்லாவே சொல்லியாச்சுன்னொன்னே அம்மா கிட்ட இப்படியெல்லாம் நியாயத்தை கேட்டால் கிடைக்குமா? ஆல்ரெடி ரோகிணி வாழ்க்கையில் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க அம்மா. இனிமேட்டு நம்மளே அதிரடியாக வந்து முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவீனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தான். வேறு ஆப்ஷனும் இல்லை, வேறு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நவீனுக்கு ஃபோன் பண்ணலான் இருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் கதவெல்லாம் சாத்திட்டு அந்த இடத்துல நவீன் மாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா கொடுத்த வேற நேரம் முடிய போகுது. இப்போ நான் என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்காங்க. சிவனாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட. நீங்கள் நான் சொன்ன திட்டம்படியே துர்காவை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் ஒரு ஆளாக மாறி எனக்கு அப்பப்போ எல்லா தகவலையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு சாதகமாக எல்லா முடிவும் பண்ணணும். அங்கே ஒருத்தன் ராஜான் இருக்கான், அவனை பழி வாங்கணும். அதுக்கு நீங்கள் அங்கே போனால் தான் உண்டு. அதுவும் அந்த வீட்டில் ஒரு ஆளாக மாறணுங்கிற மாதிரி தான் சிவனாண்டி வந்து யோசிச்சுட்டு சாமுண்டீஸ்வரிக்கு இந்த மாப்பிள்ளைய போய் பொண்ணு கேட்கறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துருக்காரு நம்ம சிவனாண்டி. இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாது. ஆனால் நம்ம துர்கா நவீனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னது துர்கா வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா? என்ன துர்கா, நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், என்னை இந்த ஊரை விட்டு போக சொல்லாத. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா பேச்சையும் நான் கேட்கணும். அம்மா இப்போ கூட ஃபோன் அடித்தாங்க. என்னடா வரப்போறியா இல்லையாங்கிற மாதிரி சத்தம் போட்டு பேசுனாங்க. ஏண்டா சும்மாவே இருக்க மாட்டியா? நான் பேசுகிறது எதுவும் கேட்க மாட்டியா? நான் உனக்கு ஃபோன் பண்ணதே முக்கியமான விஷயத்த வந்து சொல்லலாம் தான். என்ன, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் உன்னை காதலிக்கிறேன். உண்மையாவா சொல்கிறேன்? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிரடியாக ஒரு முடிவு பண்ண போகிறோம். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண போகிறோம். என்னைக்கு, எப்போ? இன்னைக்கு, அதுவும் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே. என்ன சொல்கிற? இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நான் உன் கழுத்தில் தாலி கட்டணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. மண்டபத்தில் வச்சு கடைசி நேரத்தில் நீ என் கழுத்தில் தாலி கட்டுவியா மாட்டியான்லாம் என்னாலலாம் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. துர்கானா எப்போதும் மற்றவங்க யோசிக்க முடியாத விஷயத்த யோசித்து காட்டுறது மட்டும் இல்லாமல் நடத்தி முடிக்கிறவ தான் துர்கா. நான் உன்னை பார்க்க போகிறேன். நீ இப்போதைக்கு நான் சொல்கிற கோயிலுக்கு வந்துடு. கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு வந்துடுறா. அதுவும் மஞ்சக்கயிறு கட்டினா கூட போதும். பெருசாக தாலி வாங்குறேன்னு இங்கே எங்கேயெல்லாம் போவேணாம். நீ தாலி வாங்குறதை யாரும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையே போகுது. என்ன துர்கா அப்படி சொல்கிற? உன் கழுத்தில் நான் மஞ்சக்கயிறாக கட்டுவேன். தாலி வந்து வாங்கிட்டு வரேம்மா, மாங்கல்யம். நீ எதுக்கும் கவலைப்படாத. ரொம்ப நேரத்தை வந்து விரையடிச்சிடாத. சீக்கிரம் வந்துடு. இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கணும்னு அவங்க அம்மா கொடுத்த புடவையை அப்படியே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கேருந்து கட்டிட்டு போனால் அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சாமுண்டேஸ்வரி வராங்க. என்னடி புடவை கொடுத்து 15-20 நிமிஷம் ஆச்சு, இன்னமும் வந்து கட்டாமல் இருக்க? சரிம்மா, நான் கட்டிக்கிறேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் ரொம்பவே வந்து சம்மதம்மா. அப்பாடா, புரிஞ்சுக்கிட்டியா? இந்த அம்மா எப்போதும் உனக்கு நல்லது தான் செய்வேன்னு புரிஞ்சுக்கிட்டியா? ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த புடவையை வந்து சந்தோஷமாக வந்து கட்டிக்கிறாங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, அம்மா இது ஒன்றும் நீ பார்த்த மாப்பிள்ளைக்காக இல்லை, நான் ஆசைப்பட்ட மாப்பிள்ளைக்காக தான். நவீன் அப்பயே சொன்னாப்புல எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாப்புல. அவர் சொன்னது தான் உண்மைங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம துர்கா பைக் எடுத்துகிட்டு செம்ம மாதம் ஆரம்பிச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து ரேவதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. துர்கா பக்கத்துலேருந்து பார்த்துக்கம்மா, அவள் இப்படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. சரி நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. ரூமில் இல்லவே இல்லை. என்ன இவ ரூமில் இல்லைன்னா வேறு எங்கே இருப்பான்னு சொல்லி பக்கத்து ரூம்லேயும் பார்க்குறாங்க. அங்கேயும் இல்லவே இல்லை. என்னது, மாப்பிள்ளை ஒன்றும் காணுமே அப்படின்னு சொன்னோன்னே, தாலி வாங்கிட்டு இருக்கேம்மா கடையில், டிசைனாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏண்டா, நான் உன்னை தாலி கட்டுறதுக்காக கூப்பிட்டா டிசைனாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கியா? சீக்கிரம் வாடா, டைம் ஆகுது. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனையிடும். இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்கிறப்ப கோயிலில் யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சாமுண்டீஸ்வரியோட சொந்தக்காரங்க ஏகப்பட்ட பேர் வந்து கோயிலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கனால இவங்க தூணுக்கு பின்னாடி
ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கடவுளே நல்ல விதமாக கல்யாணம் வந்து பண்ணி முடிக்கணுன்னொன்னே இந்த தாலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை பார்சல் பண்ணி தாங்கன்னொன்னே அப்படியே தாலிக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துட்டு மாதம் வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம துர்காவை பார்க்கலான்னு, அப்பாடா வந்துட்டியா, பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் இருக்காங்க. துர்கா உனக்காக நான் இந்த புடவையை வந்து வாங்கிட்டு வந்தேன், இந்த புடவையை கட்டிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் இந்த புடவையிலே இருக்கேன், அதுக்கான நேரம்லாம் இல்லை, மாலை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போன்னு பார்த்து இந்த விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சொன்னால் சரிப்பட்டு வராது அப்படின்னு ரேவதி வீட்டில் இருக்கிற எல்லா பக்கமும் தேடிட்டு கார்த்திகிட்ட வந்து ஃபோனை வச்சு பேசுகிறாங்க. கார்த்தி நீ எங்கே இருக்க, முக்கியமான விஷயம் பேசணுன்னே நான் பால்களில் நின்றுக்கிட்டு இருக்கேன்னொன்னே கீழே இறங்கி வராங்க. நம்ம கார்த்தியும் ரேவதியும் துர்காவை வீட்டில் காணோம், இந்த கல்யாணம் பிடிக்காம எங்கேயோ போயிட்டா போல, நீ எங்கே போயிருக்கான்னு பார்க்குறியா? நிச்சயம் எங்கேயாவது கோயிலுக்கு தான் போவா, நீ எங்கேயும் வர வேணாம், அம்மா கேட்டால் சமாளிச்சுக்கிட்டு நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாதம் வந்து போகிறாரு. நம்ம கார்த்தி மாட்டுக்கும் துர்கா என்னம்மா நீ அவசரப்பட்டுட்டியே, இன்றைக்கே வா கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குள்ளே இது மாதிரிலாம் முடிவெடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தாலியை வந்து கட்ட போகிறாங்க. நம்ம நவீன தாலியை கையில் வச்சுருக்காங்க. துர்கா உன் கழுத்தில் நான் இன்றைக்கி தாலி கட்டுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இன்றைக்கி நம்ம கல்யாண நாளாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காதடா, அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல உன்னை லவ் பண்ணுறேன்னு, சீக்கிரம் கட்டுறா, யாரும் வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம துர்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? என்ன நடந்தாலும் கவலை இல்லை, மற்றவங்க மாறிலாம் நான் கிடையாது, என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நான் தான் முடிவு பண்ணணும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தைரியமான முடிவு தான் எடுத்திருக்கேன், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, அம்மா நம்மளை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு அது எனக்கு கவலை இல்லை, இருப்பினும் எங்கள் அம்மா சம்மதம் எனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி துர்கா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிம்மா பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு தாலியை கட்டலான்னு இருக்காங்க. அந்த இடத்துல இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும், நல்ல நேரம் வந்துடும்ங்கிற மாதிரி ஐயர் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்தி மட்டும் அதே கோயிலுக்கு தான் வந்துடுறாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு தம்பி, வரேன் தம்பின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே டக்கு டக்குன்னு வந்து முடிச்சு வந்து போட்டுட்ருக்காங்க சந்தோஷமாக. நம்ம நவீன மாலையை மாற்றினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பக்கம் கார்த்தி வந்து காரை நிப்பாட்டிட்டு மாதம் வந்து கோயிலுக்குள்ளே ஓடி வராங்க. பார்த்தா நவீன் தாலி கட்டுறத பார்த்துட்றாங்க. அச்சச்சோ என்னது சந்தோஷமாக தாலி கட்டிகிட்டு இருக்கான், இப்போ நிறுத்துங்கன்னு சொன்னாலும் நல்லா இருக்காது. துர்காவோட வாழ்க்கை ஒரு பக்கம், நவீனோட வாழ்க்கை, 2 பேரும் சந்தோஷமாக இருந்து தாலி கட்டிக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இதை சாமுண்டேஸ்வரிக்கிட்ட சொன்னால் சரிப்பட்டு வராது, என்னடா பண்ணலாம் ஒன்றும் புரியலையே, இப்போ நான் ரேவதி கிட்ட என்ன சொல்ல போகிறேன், சத்தியமாக வந்து தெரியவே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அந்த இடத்துல நம்ம கார்த்தி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் அப்படியே கேஷுவலாக வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்பாடா என் கழுத்தில் தாலி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தாலி வந்து தொட்டு கும்பிட்டுட்டு சாமியை வந்து கண்ணை மூடி கும்பிட்றாங்க. எங்கள் அம்மா எங்கள் 2 பேரையும் ஏற்றுக்கணும், அதுதான் எனக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் தான் எனக்கு துணையாக நிற்கணும் கடவுளேங்கிற மாதிரி சாமி கும்பிட்றப்ப ஆப்போசிட்டில் கார்த்தி இருக்கிறத பார்த்துட்றாரு. நம்ம நவீனும் துர்காவும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.